இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி 11 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க கேட்கலாம். சுதர்ஷன் வணக்கம். யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன? முழு விவரம். வணக்கம். 13 IPS அதிகாரிகளுக்கு பணியிட மாற்றம் செய்து உள்துறை செயலாளர் ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறார். இதுல 4 பேர் ASPக்களாக இருந்தவர்கள் அவர்கள் SPக்களாக பதவி உயர்வு பெற்று அவர்கள் பல்வேறு இடங்கள்ல டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸாக பதவிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இதுல முக்கியமாக பாலாஜி ஏற்கனவே இவர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் AIGல இருந்தவர், DGP ஆபீஸ்ல இருந்தவர். தற்போது அவர் ஆவடியில இருக்கக்கூடிய ஆவடி கமிஷனரேட்ல இருக்கக்கூடிய ரெடில்ஸ் டிஸ்ட்ரிக்ட் டிசியாக அங்க தற்போது பணி அமர்த்தப்பட்டிருக்கிறார். அதே போல அந்த இடத்துல இருந்த பல்லாகிருஷ்ணன் அவர் அங்கிருந்து AIG வெல்ஃபேர் ஆபீஸ் ஆஃப் DGP ஆபீஸ்க்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் நார்த் சேலம் சிட்டியில் இருந்த பிருந்தா அங்கிருந்து மாற்றப்பட்டிருக்கிறார். அவர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கமாண்டன்ட் தமிழ்நாடு ஸ்பெஷல் போர்ஸுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் ஆவடி. இதே போல அசோக்குமார் ஏற்கனவே சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சைபர் கிரைம்ல இருந்தவர், அவர் அங்கிருந்து மாற்றப்பட்டு பட்டாலியனுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதாவது 7th பட்டாலியனுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இது போல கிட்டத்தட்ட ஒரு பல்வேறு பேருக்கு கிட்டத்தட்ட 13 பேருக்கு பணியிட மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. 4 பேருக்கு பதவி உயர்வும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தீபா சத்தின் ஏற்கனவே 12th பட்டாலியன்ல இருந்தவங்க, சென்னையில் இருந்தவங்க, அவங்க தற்போது திருப்பூர் காவல் ஆணையரகத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அங்கு டெப்டி கமிஷனராக சவுத் அங்க மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல 2 ADGகளும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த 2 ADGகள்ல ஆயுஷ்மணி திவாரி அவர் ஏற்கனவே வேகன்ட்ல, அதாவது வேகன்சி ரிசர்வ்ல VRல இருந்தவர், DGP ஆபீஸ்ல இருந்தவர். அவர் தற்போது SCRB ADGயாக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல ஜெயராம் ஏற்கனவே SCRBல இருந்தவர், அவர் தற்போது APக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். 2 ADGகளுக்கும் இந்த பணியிட மாற்றமானது வந்திருக்கிறது. மொத்தம் 13 பேர் SPக்களும் அதே போல 2 ADGகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. 4 பேர் ASPக்களாக இருந்த 4 பேருக்கு பதவி உயர்வும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை உள்துறை செயலாளர் வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.